இவனுங்கதான் நம்ம ஹோட்டல வாங்கியிருக்க புது முதலாளிங்க. கும்பிட்டுக்க. இவங்களாவது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வாங்குறதாவது இருக்காது. சரோஜா, அதோ நிக்கிறான ஒரு தடியன், அவன் பேர் ராஜவேலு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டுல எரும மாடு குளிப்பாட்டிட்டு இருந்தான். இருந்தாலும் இருக்கும், பார்த்தாலே டெல்லி எரும மாதிரி தான் இருக்கான். இந்த காலத்துல சொல்ல முடியாது ராசா, ஏதாவது லாட்டரி கட்டி அடிச்சிருப்போம், வசதி வந்திருக்கும். இல்ல சரோஜா, எங்க அப்பா திருடுனாருன்னு சொன்னாங்களே, அந்த கோவில் சொத்தெல்லாம் இந்த ராஜவேலு தான் கொள்ளையடிச்சிருப்பானோங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுது. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு காப்பி கொண்டு வா. எஸ் சார். இந்த ஹோட்டல் நான் விலைக்கு வாங்கிட்ட தெரியுமா? இப்ப இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தம். ரொம்ப வசதியா போச்சு. இனிமே இந்த ஹோட்டலுக்குள்ள விட்டே உன்னை உதைக்கலாம். முழிக்கிறத பாரு, வானா நாட்டம் வேமானி. ஆமா, இப்பதானே காசு சாப்பிட்டேன். அதுக்குள்ள இன்னொரு காசு இருக்கு. அந்த பேரரை கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காகத்தான். ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானே? பல வருஷங்களுக்கு முன்னாலே நாம ஒருத்தர் தண்டவாளத்துல கொலை பண்ணி போட்டோமே, அந்த ராமநாத மாதிரி இல்ல இவனை பார்த்தா? ஆமா, நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது. நாம அப்படி ஒரு கொலை செஞ்சதையே நான் மறந்துட்டேன். நான் மறக்கல. உன் பேர் என்னப்பா? மை நேம் சார் ராஜா. ராஜாவா? எஸ் சார், ராஜா. டேனியல் ராஜா. டேனியல். எஸ் சார். உங்க அம்மா அப்பா எல்லாரும் இந்த ஊர்ல இருக்காங்களா? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. பேர் மேரி. ஓ, the holy mother. Well, ராஜா, டேனியல் சார், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ஆல்வேஸ் சார். வெரி குட். போகலாம். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜவேலு, கோழிங்களுக்கு தீனி இறைக்க இவ்வளவு பெரிய மிஷினா? இந்தியாவிலேயே இதுதான் பெரிய கோழி பண்ண மிஸ்டர் அம்பலவாணன். இந்த பெருமை கூட தானத்தான் சேரும். ஆமா, கோழிங்க ஆட்டுக்கறி கூடவா திங்குது? அது ஆட்டுக்கறி இல்ல, மாட்டுக்கறி. வாரத்துல ஒரு நாள் போடுவோம். அதனால்தான் எங்க பண்ண கோழிங்கெல்லாம் புஷ்டியா இருக்கு. சிலோன்ல இருந்து தான பார்க்க போறீங்க. போற வழியில எங்க ஹோட்டல்ல நீங்க தேர்ந்தெடுத்து தங்குறது நாங்க செய்த அதிர்ஷ்டம் தான். நான் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல தங்கணுங்கிறது கூட தான் எங்க முதலாளிக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆமா, நீங்க என்ன விஷயமா தான பார்க்க போறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்களும் என்ன போற தானுக்காக வேலை செய்யறவங்க தானே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? விலை மதிக்க முடியாத பொருளை அவருக்கு எடுத்துட்டு போறேன். அம்பலவாணன், இவ்வளவு விலை உயர்ந்த கற்களை நான் பார்த்ததே கிடையாது. இதனுடைய மதிப்பு என்ன? ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குமா? 5 கோடியா? இதனோட மதிப்பு 10 கோடிக்கு மேல இருக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்டிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வர்றேன். ராஜவேலு, இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கா? நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். வாங்க. என் பங்க கொடுத்துருவீல்ல? அவசரப்படாத ராஜவேலு. இது வரைக்கும் ஆட்டை கடிச்சோம், மாட்டை கடிச்சோம். இப்ப அந்த டானியே கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனுடைய விளைவு எங்க போய் நிற்கும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். அப்புறம்
எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். அது வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டுமே. ஓ எஸ், தாராளமா இருக்கட்டுமே. வேதா, இது வரைக்கும் நாம லட்சாதிபதியா தான் இருந்தோம். இப்போ கோடீஸ்வரனா மாறிட்டோம். அதுக்காக பாவம் ஒரு அம்பலவாணனை பலி கொடுத்திருக்கோம். ராஜவேலு, வேதகிரி இவங்க 2 பேருக்கும் அழிவு காலம் நெருங்கிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் எங்க டானுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே இவங்க ஆயுசு முடிஞ்சிடும். டானா? அது யாரது டான்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ராஜா? டான் ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி. அவனுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்ல. இவனுங்க இந்த ஊர் போலீஸுக்கு பயப்படுறவனுங்க, அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன். இவனுங்களை போல ஆயிரக்கணக்கான கூலிகளுக்கு சோறு போடுற ஆண்டவன் அவன். ஓ, உங்க டான் அவ்வளவு திறமைசாலியா? சம்திங் கிரேட். மிஸ்டர் அம்பலவாணன், இந்த 2 பசங்களும் உங்க டானை பார்த்திருக்காங்களா? டான யாருமே பார்த்ததில்ல. ஆனா டான் இவங்க எல்லாரையுமே பார்த்திருக்கார். மிஸ்டர் அம்பலவாணன், இவங்க 2 பேரையும் உங்க டான் மன்னிக்கிறாரோ இல்ல தண்டிக்கிறாரோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எங்க குடும்பத்தினுடைய அழிவுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணமா இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? ராஜா, இந்த உயிரே உங்களுக்கு தானே சொந்தம். நான் என்ன செய்யணும் சொல்லு. ராஜவேலு கூட நீங்க டெலிபோன்ல பேசணும். ஹலோ, ராஜவேலு ஹியர். ராஜவேலு எப்படி இருக்க? நான் தான் அம்பலவாணன் பேசுறேன். அம்பலவாணனா? எந்த அம்பலவாணன்? நேற்று கோழி பண்ணையில கொலை செஞ்சீங்களே, அதே அம்பலவாணன் தான் பேசுறேன். கொலையா? நான்சென்ஸ். எங்களுக்கு கொலையில எதுவும் தெரியாது. டெலிபோன் கேவை வைக்கிறேன்டா. அதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதை கேட்டுக்கோ. நீயும் உன் கூட்டாளி வேதகிரியும் கொல்லிக்கட்டை எடுத்து உங்க தலைய சொரிய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நெருப்புல உங்க மண்டையில இருக்க புழுகும் செத்துடும். நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்க. ராஜவேலு, ராஜவேலு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற? செத்து போன அம்பலவான இப்ப என்னோட போன்ல பேசினா வேதா. என்னப்பா உணர? யமலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு டெலிபோன் பேசுற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சா என்ன? இல்ல வேதா, இப்போ அந்த அம்பலவாணனுடைய குரலை இந்த டெலிபோன்ல ஏன் காதால நான் கேட்டேன். அத போயிட்டு சொல்றியா? ராஜவேலு, தீனி அடைக்கிற மிஷன்ல இந்த கையால அவனை தூக்கி போட்டேன். இப்ப நீ சொல்றத பார்த்தா அவனை யாரோ காப்பாத்தி இருக்கணும். அவன் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அவனை நான் பாத்துக்கிறேன். ராஜா, குட்டைய நல்லா குழப்பிட்டேன். இனிமே மீன் வேட்டையாடுறது உங்களுக்கு சுலபம். ரொம்ப நன்றி. ஃபிளைட்டுக்கு நேரமாச்சு, நான் புறப்பட்டுமா? பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. ஓ, அதெல்லாம் சரியா இருக்குமே. இருங்க. இது யாரோட போட்டோ? இது எங்க டானுடைய போட்டோ. உங்க டானா? ஆமா ராஜா, இவர்தான் எங்க டான். அப்பா, எங்க அப்பா. இவர் உயிரோடு இருக்காரா? இவர் எங்க அப்பா வாச்சே. இருக்க முடியாது ராஜா, நான் வரட்டுமா? எங்க அப்பா உயிரோடு இருக்காரா? அவர் டானா? அவர் டானா? 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 ஐயோ 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 ஐயோ, யாராக்கா எந்த பாவி போய் ஒண்ணு எப்படி கெடுத்தான்? 1 மணி நேரமா ஒருத்த கூட நான் செய்யறேன்னு ஓடி ஓடி சம்பாதிப்பியே. இப்படி 2 நாளா குடிச்சிட்டு கிடக்குற வேலை கூட வராம. வேண்டாம் இந்த பழக்கம். இப்ப நான் இருக்கிற நிலைமையில இது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதியை கொடுக்க விட. ஏதோ சொல்லிட்டான்னு இப்படி மாறிட்டிய. வேண்டாம், கொடுத்துரு. சரோஜா, எங்க அப்பா செத்து இருந்தாருன்னா ஒரு நாள் அழுதுட்டு அப்புறம் அதை மறந்துடுவேன். ஆனா அவரு ஒரு கள்ளக்கடத்தல் ஆளா இருக்காரு. இத கேள்விப்பட்ட உடனே விஷத்தை குடிச்சிட்டு செத்து இருப்பேன்.
என் தம்பியை யார் காப்பாத்துவாங்க? விஷத்துக்கு போலதான் இதை குடிக்கிறிய. ஆமா மறுபடியும் நீ ரொம்ப சின்ன பிள்ளை ஆகிட்டே போற. கண்ட சொல்றதுலாம் ஏன் கேக்குற நீ? ஆமா யாரோ நண்பன் ஒருத்தர் லண்டன்ல இருந்து வரான்னு சொன்னீங்க, பாக்க போல? என் நண்பர் வசந்த் இங்கிலாந்துல இருந்து வரான். எனக்காக உயிரோடு கொடுப்பாரு. தம்பை கூட்டிட்டு வரான். என்ன பாக்குற? என்ன அத குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். குடிச்சிட்டியா? பாரு